ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியா. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்க்கான வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு 30,000க்கு மேலே வந்து வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ கல்வி தகுதினா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10th மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணால் இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களோட 10th மார்க் வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க. தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்கள் சொந்த ஊர்லேயே தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸுமே வந்து இருக்க போகுது. லாஸ்ட் டேட் வந்து 5th ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது தான். ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் உங்களுக்கு ஜிடிஎஸ் செக்ஷன்லேருந்து பாருங்கள், உங்களுக்கு அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே டேட்மே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 12th ஜூலை அன்னைக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஷெடியூல் வந்து பாருங்கள், ஜூலை மந்த்துக்கான ஷெடியூல் தான். ஆல் சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரலுக்கு வந்து பாருங்கள் இதை அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள், உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள், பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், பிபிஎம், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அதுக்கப்புறம் தக்சேவக், இந்த கேட்டகரியில் தான் உங்களுக்கான ஜாப் வந்து இருக்க போகுது. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் இங்கே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெப்சைட்டு இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் online.gov.in இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு வந்து பாருங்கள், நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஆன்லைனில் நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஆனால் வந்து பார்த்தோன்னா மேஜரான மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அது கரெக்ஷன் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போதே கரெக்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. கரெக்ஷன் விண்டோ வந்து உங்களுக்கு இருக்குது. இதில் வந்து பாருங்கள், நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட மொபைல் நம்பராக இருக்கட்டும், உங்களோட இமெயில் அட்ரஸாக இருக்கட்டும், எல்லாமே ஆக்டிவில் இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தோன்னா இமெயில் மூலிமா இல்லைனா உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலிமா தான் வந்து பார்த்தோன்னா தெரிவிப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ்லாம் வந்து கரெக்டாக வந்து கொடுங்க. அதை வந்து இங்கே கரெக்டாக வந்து சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் இங்கே வந்து பாருங்கள், 15th ஜூலை அன்னைக்கு வந்து உங்களுக்கு லிங்க் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அன்னையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து 5th ஆகஸ்ட் தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எடிட் அண்ட் கரெக்ஷன் விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். 6th ஆகஸ்ட்லேருந்து 8th ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஜாபோட ப்ரொஃபைல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒன் பை ஒன்னாக இங்கே கொடுத்துருக்காங்க. பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு வந்து ஜாபோட ப்ரொஃபைல், உங்களுக்கு ஜாபோட நேச்சர் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. டே பை டே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ போஸ்டல் ஆப்ரேஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க்கான ஸோ அதுக்கான டிபார்ட்மெண்ட்டுக்கான ஒர்க் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், ப்ரொமோஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களோட சர்வீஸாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு. அதே நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டராக இருந்தீங்கன்னா அதுக்கான ஜாப் ப்ரொஃபைல் வந்து பாருங்கள், நீங்கள் ஸ்டாம்ப்ஸ்லாம் வந்து சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், டெலிவரி ஆஃப் மெயில் அட் டோர் ஸ்டெப்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது நீங்கள் போஸ்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, மார்க்கெட்டிங், ப்ரொமோஷன் இந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். தக்சேவக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் நேச்சர் ஆஃப் ஒர்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. பிபிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 12,000லேருந்து 29,380 ரூபா வந்து வரும். ஸோ உங்களுக்கு வந்து 29,380 நீங்கள் ரிட்டயர் ஆகும்போது உங்களுக்கான கைக்கு வந்து சேலரியாக வந்து வரும். ஸோ அதே நீங்கள் ஏபிபிஎம் இல்லைனா வந்து பாருங்கள் தக்சேவக்காக இருந்தால் 10,000லேருந்து 24,470 ரூபா வந்து உங்களுக்கான சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சேலரி தான் நீங்கள் கடைசி வரைக்கும் வாங்குவீங்களா அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு 1 or 2 இயர்ஸ் வந்து இதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனன்ட் ஜாப் தான் இது. 1 or 2 இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் இந்த ஜிடிஎஸ் செக்ஷனில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களுக்குனே வந்து பார்த்தோன்னா தனியாக வந்து ஒரு எக்ஸாம் வந்து வைப்பாங்க. போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வரும். அது வந்து ப்ரொமோஷன் ஆகிறதுக்கான எக்ஸாம் வந்து வரும். அதாவது எம்டிஎஸ் இந்த மாதிரி கேட்டகரிக்கு வந்து எக்ஸாம் வந்து வைப்பாங்க. அதில் நீங்கள் எக்ஸாம் எழுதி கூட நீங்கள் வந்து பார்த்தோன்னா ப்ரொமோஷன் ஆகி நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போயிடலாம். ஸோ இதிலேயே வந்து நீங்கள் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து பார்த்தோன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னா நீங்கள் வந்து பார்த்தோன்னா அந்த ஜிடிஎஸ்க்கான எக்ஸாம் வந்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதில் வந்து மாறிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா உங்களோட 10th மார்க் வச்சு தான் வந்து எடுக்கிறாங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்தோன்னா மினிமம் உங்களுக்கு 18 இருக்கணும். அதிகபட்சமாக 40 வயசுக்குள்ளார இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. அதாவது பாருங்கள், எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களாம் 45 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களாம் 43 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே நீங்கள் இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தால் நோ ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி பிடபிள்யூடியாக இருந்தால் 10 இயர்ஸு, அதுக்கப்புறம் ஓபிசியாக இருந்தால் 13, எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 15 வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது. குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் தான் கொடுத்துருக்காங்க. 10th நீங்கள் பாஸ் பண்ணால் இதுக்கு வந்து எலிஜிபிள். உங்களோட 10th மார்க் வச்சு தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ லோக்கல் லாங்குவேஜுமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். 10th வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் வந்து கட்டாயமாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர வந்து பாருங்கள், உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதர் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ்லாம் வந்து நல்லா இருக்கணும். அதே மாதிரி சைக்கிளிங்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஹவ் டு அப்ளைல வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. எப்படி நீங்கள் அப்ளை பண்ணால் இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் online.gov.in இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க.
செலக்ஷன் கிரைட்டீரியா வந்து இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்து செலக்ஷன் வந்து இருக்கணும். ஸோ ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பாருங்க பேசிஸ் ஆஃப் சிஸ்டம் ஜெனரேட்டட் மெரிட் லிஸ்ட்னே குடுத்துட்டாங்க. சிஸ்டம் தான் வந்து பார்த்தோன்னா மெரிட் லிஸ்ட் வந்து ஜெனரேட் பண்ண போகுது. நீங்க வந்து மேனுவலாலாம் யாரும் வந்து ஜெனரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தோன்னா உங்களோட மார்க்க வந்து நீங்க வந்து கரெக்ட்டா அக்யூரேட்டா குடுங்க. பாயிண்ட்ல இருந்தா கூட அது கரெக்ட்டா குடுக்கணும். இது வந்து பார்த்தோன்னா பெர்சன்டேஜ்ல தான் நீங்க குடுக்கணும். கிரேட்ஸ்ல இந்த மாரி பாயிண்ட்ஸ் இந்த மாரிலாம் நீங்க குடுக்கக்கூடாது. ஸோ பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க் தான் நீங்க வந்து குடுக்கணும். நீங்க அப்ளை பண்ணும்போது. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருந்தா கூட அந்த பாயிண்ட் மார்க் கூட கரெக்ட்டா குடுங்க. ஏன்னா அத வச்சு தான் வந்து பார்த்தோன்னா சிஸ்டம் தான் ஜெனரேட் பண்ண போகுது மெரிட் லிஸ்ட். ஸோ அது வந்து கரெக்ட்டா நீங்க குடுத்தீங்கன்னா மட்டும் தான் அது உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஷார்ட் லிஸ்ட் ஆகுவீங்க. இல்லைன்னா வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து நீங்க போயிருவீங்க. மெரிட் லிஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் பாயிண்ட் சம்திங்ல இருந்தா கூட உங்களுக்கு வந்து உங்களுக்கு இதுல ரேங்கிங் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கீழ வந்துரும். ஸோ அத பார்த்துக்கோங்க. சிஸ்டம் தான் வந்து உங்களோட மெரிட் லிஸ்ட்டே வந்து ஜெனரேட் பண்ண போகுது. 10th மார்க் வச்சு தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ண போறோம் அப்படிங்கிறதையும் இதுல குடுத்துட்டாங்க. அது வந்து பார்த்தோன்னா கிரேட் பாயிண்ட் இந்த மாரிலாம் இருந்தா நீங்க குடுக்கக்கூடாது. உங்களோட மார்க்க வந்து பெர்சன்டேஜ் படி தான் நீங்க வந்து குடுக்கணும் அப்படிங்கிறத வந்து இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ செலக்ஷன் ஆயிட்டீங்க. நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டீங்க அப்டின்னா வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. உங்களுக்கு வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அப்டிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த வெரிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் இல்லன்னா இமெயில் மூலியமா தான் உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் இமெயிலுக்கு தான் வந்து பார்த்தோன்னா சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்க வந்து பாருங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வெரிஃபிகேஷன் அப்ப நீங்க எடுத்துட்டு போகணும் அப்டிங்கிற டீட்டெயில்ஸுமே வந்து இங்க குடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் நீங்க எடுத்துக்கணும். அதே மாரி 2 செட் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் வந்து நீங்க எடுத்துக்கணும் அப்டிங்கிறத சொல்லியிருக்காங்க. இத எடுத்துட்டு தான் நீங்க டைரக்ட்டா வந்து பார்த்தோன்னா வெரிஃபிகேஷன் அப்ப நீங்க போகுற மாரி இருக்கும். ஸோ பேஜ் நம்பர் 21ல வந்து பார்த்தோன்னா, அனெக்ஸர் 2 குடுத்துருக்காங்க. அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருக்காங்க. எப்படி வந்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்ணணுங்கிற ப்ரொசீஜர் வந்து பாருங்க, இங்க ஒன் பை ஒன்னா உங்களுக்கு வந்து இங்க குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க, ஃபீஸ் பேமெண்ட் வந்து எப்படி பே பண்ணணும்னு குடுத்துருக்காங்க. ஃபீஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து ஆல் ஃபீமேலுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. அதே மாரி எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்குமே வந்து ஃபீஸ் கிடையாது. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் ஒரு ரூ. 100 வந்து நீங்க ஃபீஸா வந்து பே பண்ணா போதும். அது ஆன்லைன் மோட்லயே இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கம்ப்ளீட்டா குடுத்துருக்காங்க. அதே மாரி டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன நீங்க அப்லோட் பண்ணணும், அதோட ஃபைல் சைஸ் என்ன எல்லாமே வந்து பாருங்க இங்க இருக்கு. நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. தமிழ்நாடு, புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் தமிழ் வந்து கட்டாயமா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து பாருங்க இந்த இடத்திலேயே சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா, தமிழ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து எழுத, படிக்க, பேசலாம் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டுல உங்க லொகேஷன்லேயே தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ இதுக்கு வில்லிங்கா இருக்கிறவங்க நீங்க வந்து அப்ளை பண்றது வந்து பார்த்தோன்னா, 15th ஜூலைலருந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லிங்க் வந்து அப்ப தான் ஓப்பன் ஆகும். அன்னையிலிருந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.